விதிகளை மீறி எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. இந்திய ராணுவம் பதிலடி. கடலூர் அருகே சரக்குந்துகளை வழிமறித்து கொள்ளையடித்த வழக்கில் தேடப்பட்ட விஜய் என்ற போக்கிலி காவல்துறையால் சுட்டுக்கொலை. வக்ஃபு வாரிய சட்ட திருத்த முன்வரவை நடுவண் அரசு திரும்ப பெற கோரிக்கை. பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் கச்சத்தீவை இலங்கைக்கு விட்டுக் கொடுத்ததில் தவறில்லை. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேச்சு. திருவண்ணாமலையில் உரிமம் இல்லாமல் இயக்கப்பட்ட 10 தானிகள் பறிமுதல். வட்டார போக்குவரத்து அலுவலர் நடவடிக்கை. சொத்து மதிப்பு சான்றிதழ் வழங்க 3000 ரூபாய் கையூட்டு. குமரி மாவட்டம் தலக்குளம் கிராம நிர்வாக அதிகாரி அமலராணி கைது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பாகனூர் கோட்டை மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா. 3 மாநில பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்கள் 98 பேரை விடுவிக்க நடவடிக்கை. மீன்வளத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி, சிவகங்கை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை நடுவம் தகவல். பாகிஸ்தான் அதிபர் ஆசிஃப் அலி சர்தாரிக்கு திடீர் உடல்நலக்குறைவு. கராச்சியில் உள்ள மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை.